அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவில் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா, அல்லேலூயா.
கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நம்மோடு கூட கோடம்பாக்கம் உயிர்த்தெழுந்த மீட்பர் ஆலய இறை குடும்பத்தார் கடந்த சில மாதங்களாக மணமையில் இருக்கின்ற அம்பேத்கர் நகர் பகுதியில் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஒரு சின்ன அறிமுகம். நம்முடைய ஆயர், கோடம்பாக்கம் உயிர்த்தெழுந்த மீட்பருடைய ஆயர் அருள் திரு அறிவர் என்ஜி மேத்யூ அண்ணனை பற்றி ஒரு சில காரியங்களையும், கோடம்பாக்கம் குருசேகரத்தினுடைய செயலர் அவருடைய அன்பு அண்ணன் ஜெபராஜன் பற்றி ஒரு சில பதிவுகளை சொல்லி, அதோடு கூட இன்றைக்கு வந்திருக்கிற நமக்கு அவனுடைய வார்த்தையை, வாழ்த்து செய்தியை ஆயர் அவர்கள் அருள்வார். குறிப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்முடைய ஆயர் அருள் திரு என்ஜி மேத்யூ அவர்கள் பயிற்சி ஆயராக பணி செய்ய துவங்கினது இங்கே தான், கல்பாக்கம் பகுதியில் ஆண்டவருக்கு மகிமையாக அவர்கள் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கினார்கள். அண்ணன் அப்போது எனக்கு நினைவு உண்டு, அவங்க திருக்குழிக்குன்றம் குருசேகரத்தில் அப்போது 40 சபைகள், அதில் கல்பாக்கம், அனுப்புரம், மானாமதி, அந்திரையாபுரம், ஸோ அது ஒரு பெரிய இடம். ஒரு 40 சபைகளுக்கு ஆயராக பணியாற்றினார்கள். அதில் அண்ணனுடைய ஆழ் மனசில், ஏன்னா அவருடைய முதல் பணித்தலம் இது, பொதுவாக எல்லாம் ஆயிருக்கும், நாங்கள் எங்களுடைய முதல் பணித்தலத்தை வாழ்க்கையில் எப்போவுமே மறக்க மாட்டோம். ஸோ அது அண்ணனுடைய மனசில் திருக்குழிக்குன்றம், நான் முதல்ல தொடங்கினது பிஷப் அசரையா ஊரில் அந்திரையாபுரத்தில். அப்போது அவங்க கத்தீட்ரலில் ஆயராக இருந்த சமயம் அது. கிராமங்கள், கிராம தேவைகள் எது வேணாலும் அண்ணங்கிட்ட போய் நின்னோம்னா எப்பேற்பட்ட சூழலிலும் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனம் ஆண்டவர் அவருக்கும், அக்காவுக்கும், அம்மாவுக்கும், ஐரம்மாவுக்கும் அந்த உணர்வை தந்துடுவார். ஏன்னா அங்கே குருசேகரத்தினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது. அப்போது கத்தீட்ரல் ஆலயத்தின் மூலமாக அந்த பெரிய ஆலயத்தை அண்ணன் அவர்கள் கட்டி கொடுத்தார்கள். அது மறக்க முடியாத ஒரு பதிவு. பேராயத்தில் மூத்த ஆயர் மட்டுமல்ல, பல்வேறு துறையில் கர்த்தர் அவரை அலங்கரித்திருக்கிறார். எங்கே போய் பணி செய்தாலும் கிராமங்கள் தோறும் நம்முடைய ஆண்டவர் இயேசுவை போல ஒரு சுவிசேஷ குழுவை அழைத்து கொண்டு போய் அந்த ஆலயத்தை உருவாக்குவது, பணிகளை செய்வது இன்றைக்கும் ஆயருடைய பெரிய பணியாக அது இருக்கிறது. ஆகவே அவருடைய திருக்கரத்தினாலே நன்மையை பெற்றவன் என்ற முறையில் அண்ணனை இந்த சேகரத்தின் தலைவராக, ஆயராக வரவேற்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணனுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை. குறிப்பாக கோடம்பாக்கம் சபை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சபை. நான் ஆயராக 98ஆம் ஆண்டு இறையியல் கல்வியை முடித்து அண்ணா நகர் தங்கம் காலனிலே உதவி ஆயராக இருந்தபோது அங்கே தான் எனக்கு ஆர்டினேஷன் நான் இருக்கும்போது பெற்றேன். 99 பிஷப் அசரையா ஊரில் ஆண்ட்ரூபுரத்தில் நான் ஆயராக நியமிக்கப்பட்ட போது எனக்கு முன்பதாக இருந்த அருள் திரு பால் பிரபாகரன் ஆயருடைய காலகட்டத்தில் கோடம்பாக்கம் சபையின் மூலமாக பெரிய விப்பேடு என்ற கிராமத்தில் ஒரு 20 சென்ட் நிலம், ஆயர் அவங்க பீரியடில் தான் அருள் திரு ஏ கருணாகரன் ஐயாவுடைய காலகட்டத்தில் அந்த இடம் வாங்கப்பட்டது. அந்த சமயத்தில் அப்போ யூத்தாக இருந்தாங்க நம்ம செக்ரட்டரி ஐயா ஜெபராஜ் அண்ணன். என்னன்னா மருத்துவரும் சுவிசேஷ குழுவினரும் என் மனசில் இன்னும் கோடம்பாக்கத்தை எப்பவும் மறக்க முடியாது. அப்படின்னா அந்த ஊர் ஃபுல்லாக வேலிங்கத்த மரம் தான், அதுக்கு கீழே பாய் போட்டு மருத்துவ ஊழியம் செய்வாங்க. மெடிசன்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. அப்போது ஏதோ அங்கே இருக்கிறார் அவர், இப்போ கொஞ்சம் அண்ணனும் இவங்கெல்லாம் சேர்ந்து அப்போ தெரு தெருவாக போய் அந்த ட்ராக்ஸ் கொடுக்கறது, ஊழியம் செய்கிறது, மருத்துவ ஊழியம். அங்கே ஒரு பெரிய ஆலயத்தை எனக்கு, நான் ஆயராக பணி துவங்கும் போது எனக்கு கட்டப்பட்ட முதல் ஆலயம் கோடம்பாக்கம் சபையின் மூலமாக பெரிய விப்பேடில். அந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு இன்னைக்கு, இப்போ கூட ஒன்று பெருங்கலத்தூரில் கட்டிட்டு இருக்கிறோம், அது 25வது ஆலயம். அதனால் கோடம்பாக்கத்தை வாழ்க்கையில் எப்போவுமே மறக்க முடியாது. அதிலும் அண்ணன் ஜெபராஜ் அண்ணனை ஒரு நீண்ட ஆண்டுகள், அதே மாதிரி எங்கே கோயில் கட்டினாலும் அவர்கிட்ட போய் நிற்பேன் உதவிக்கு, அண்ணன் செய்வார். அதே மாதிரி இங்கே நிறைய பேர், குறிப்பாக அருமை சகோதரி மிஸ்டர் ஆண்ட்ரூ
வேதநாயகம் அவருடைய துணைவியர் வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகள் அண்ணன் அக்கா வந்து இந்த பகுதியில் தென் வட்டாரத்தில் முகம் தெரியாத பலருக்கு எப்பவுமே வரமாட்டாங்க, ஸ்க்ரீன்லேயே வரமாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் 1500 விடுமுறை வேதாம பள்ளி பிள்ளைகளுக்கு வெகுமதிகள். ஒவ்வொரு ஆண்டும் அவங்க செய்திருக்கிற உதவிகள். ஆண்ட்ரூஸ் சர்ச் கட்டும்போது அந்த ஃப்ளோரிங்க்கு அண்ணன் குடும்பம் தான். அவர் பேரும் ஆண்ட்ரூ, சர்ச் பேரும் ஆண்ட்ரூ. அதனால் அண்ணன் ஒரு பெரிய தொகையை அக்காவும் அண்ணனும். ஆகவே இதனால் இவங்கெல்லாம் பார்த்தது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, மனநிறைவு. கோடம்பாக்கம் சபை அதே மாதிரி ஐயா இங்கே வந்த உடனே இவ்வளோ பெரிய இடம், இந்த இடத்தை பற்றிய ஒரு தரிசனத்தை தட்டி விட்டார், உசுப்பி விட்டுருக்கிறார். என்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்யலாம், எதிர்காலத்தில் இதை இப்படி ஒரு 90 சென்ட் இடம், இதில் ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நிச்சயமாக ஒரு தரிசனத்தோடு ஆயரிடத்தில், செயலர் பொருளிடத்தில், நிர்வாக குழுவின் இடத்துல இதை வைப்போம். நீங்கள் வந்து இங்கே செய்கிற சுவிசேஷ ஊழியமானாலும் இந்த நாளிலே அருமையான அம்பேத்கர் நகர் பகுதி குழந்தைகளோடு இந்த கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்ததுக்காக சேகர் ஆயர் என்ற முறையிலும், சேகர தலைவரின் சார்பாகவும், இங்கே இருக்கிற செயலர் பொருளர் சபை ஊழியர் சார்பாக குறிப்பாக ஆயரையும் செயலரையும் நிர்வாக குழுவினர் சுவிசேஷ குழுவினர் கோடம்பாக்கம் குடும்பத்தார் இறை குடும்பத்தாரை கரங்களை தட்டி அவர்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வருகின்ற கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டினுடைய நிறைவான வாழ்த்துக்களையும் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் செக்ரட்டரி அண்ணனுக்கும் வந்திருக்கிற எல்லா குழுவினருக்கும் அன்போடு நாங்கள் தெரிவிக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஆயர் அவர்கள் நம்மோடு கூட பேசுவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். நான் முதல் முறை இங்கே வந்த போதே சொல்லியிருக்கிறேன், 83, 84 பகுதிகளிலே உங்களுடைய அந்த கொட்டாயில் நான் வர்ஷிப் பண்ணியிருக்கிறேன். பால் முத்தையா ஐயா ஊழியம் செய்த பகுதி இது எனக்கு நன்றாக தெரியும். அந்த கொட்டகையிலே நான் வழிபட்டிருக்கிறேன். பிறகு நான் 99 மன்னிக்கவும் 89 நான் இல்லை. அதுக்கு பிறகு நான் செமினரி சென்று விட்டேன். பிறகு கதீட்ரல் ஆலயத்தில் இருக்கும்போது வளர்குன்றம் ஆலயத்தை கட்டி கொடுத்தேன். அதற்கு பிறகு 93 95 வரை நான் திருக்கழுக்குன்றம் ஆயராக இருக்கும் பொழுது திரு ஜெயராஜ் ஐயா இங்கே ஊழியராக இருந்தாங்க. தெரியுமா? ஞாபகம் இருக்குதா? ஜெயராஜ் ஐயா ஒல்லியா வேஷ்டி ஷர்ட்டை தான் போடுவார், வாத்தியார் ஐயா. அவர் பீரியடில் இங்கே ராத்திரி ஆல் நைட் ப்ரேயர்லாம் நடத்தியிருக்கிறோம். நான் இங்கே சேர்மனாக இருந்ததுனால வந்து மனமை அப்பொழுது உங்களுக்கு இந்த புதிய ஆலயம் கட்டப்பட்டிருந்தது. இப்பொழுது நாங்கள் உங்களோடு வந்திருப்பது எதற்கென்றால், வெறும் கோயில் கட்டி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க, அதை விட ஒரு படி மேலே போனோம். என்ன ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொல்லி நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சுவிசேஷத்தை நாம் பரப்புவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு யார் என்று மற்றவர்களுக்கு நாம் சொல்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே அம்பேத்கர் பகுதி போன முறை நான் வந்த சமயத்தில் என்னோடு வந்த சகோதரி சொன்னாங்க, இங்கே நாங்கள் ஊழியம் பண்ணுறோம் ஐயா. சரி, நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த பகுதியில் ஏதாவது ஒரு கோயில் கட்ட முடியுமான்னு பார்க்கணும். முடியுமா இல்லையா உங்களுக்கு ஒரு சவால் விட்டுட்டு திருமறைக்குள்ளே செல்கிறேன். சரிங்களா? எங்கள் கோயில் கட்டுங்க, எங்கள் கோயில் கட்டுங்கன்னு இல்லை, நம்ம இன்னொரு கோயில் கட்டணும். அது சின்ன கொட்டகையாக இருந்தாலும் பரவாயில்ல, தவறு கிடையாது. எப்படி நம்ம கோயில் ஒரு காலத்தில் கொட்டகையாக இருந்ததோ அதே போல் சுவிசேஷம்னா ஒருத்தர் ஒரு விளக்கம் கொடுத்தார். என்ன விளக்கம்னா, ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன்கிட்ட சொல்லணுமா, என்னது, உணவு இங்கே இருக்கிறது.
அங்கே சென்றால் என்ன இருக்குது? உணவு கிடைக்கும். இதுதான் சுவிசேஷத்தினுடைய சுருக்கம். One beggar tells the other beggar where we can find food. எங்கே நித்திய வாழ்வு உண்டு, எங்கே உணவு உண்டு என்று நீங்கள் உண்டு விட்டீர்கள், நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்லணும், அங்கே இருக்கிற. அப்படிப்பட்ட ஒரு அறைகூவலை நாம் பெறும் பொழுதுதான் நம்முடைய சபை வளரும். இல்லைன்னா குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற கதை தான் நம்மளுக்கு. ரைட், சரி. கிறிஸ்மஸ் காலம் எப்பொழுதுமே பகிர்வின் காலம். நான் ஒரு வடக்குப்பட்டு, யாருக்கு தெரியும், நான் இறங்குறேன். எத்தனை பேருக்கு வடக்குப்பட்டு இருக்கு, எங்க இருக்குன்னு சொல்ல முடியும்? சொல்லுங்க. ரைட். நான் அங்கே இருக்கும்போது, நல்ல கவனிக்க, ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். நான் அங்கே இருக்கும்போது அங்கே கோயில் கிடையாது, வடக்குப்பட்டில் கோயில் கிடையாது. ஒரு வீட்டுடைய வராண்டாலாம் கிடையாது, அது பெரிய ஓலை வீடு தான். அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தில் தான் நாங்கள் வழிபாடு நடத்துவோம். இந்த கிறிஸ்மஸ் டைமில் அந்த சபை ஊழியர் என்ன பண்ணுவாருன்னா, அங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் கூப்பிட்டு சண்டே ஸ்கூல் நடத்துவார். இயேசுவை அறியாத பிள்ளைகள் தான் சண்டே ஸ்கூல் நடத்துவார். அப்போது ஒரு முறை, ஐயா இங்கே கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு வாங்க, நான் வரேன்னு சொல்லிவிட்டு நான் போய் அங்கே உட்காந்து சர்வீஸ் இது ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது. நல்லா கவனிங்க. கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் யாரெல்லாம் இருப்பாங்க சொல்லுங்கள்? யாரெல்லாம் தேவை நமக்கு? மரியாள் யோசேப்பு தேவை, மெய்ப்பர்கள் தேவை இல்லையா? அப்புறம் வானசாஸ்திரிகள் தேவை. அப்போது ஒரு நட்சத்திரம் ஒன்று, ஸ்டார் ஒன்று கட்டிட்டு இருந்தாங்க. ஒரு வான தூதர் என்ன பண்ணார், அந்த சீன் வரும்போது, அதோ வானத்திலே ஒரு நட்சத்திரத்தை நான் பார்த்திருக்க தெரிகிறதே என்று சொன்னாங்க. உடனே இன்னொரு வான தூதன், அந்த நட்சத்திரம் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை அறிகுறி காட்டுகிறது என்று அவர் சொன்னார். மூணாவது ஒருத்தர் என்ன சொன்னார்னா, அப்படி என்றால் அந்த ராஜாவை நாம் தரிசித்து வாரலாம்னு சொல்லிட்டாங்க. என்னது? தரிசித்து வாரலாம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்கணும்? தரிசித்து வரலாம் சொல்லியிருக்கணும். காலை கொஞ்சம் அப்படி மாற்றி போட்டாங்க. நிறைய பேருக்கு கிறிஸ்மஸ் என்ன கிடைக்கும்ன்றதான் பிளான் இல்லையா? இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன கிடைக்கும் அல்ல, இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்ம என்ன கொடுக்கலாம் தான் நம்ம என்ன பண்ணோம், தீர்மானம் பண்ணோம். ஒரு கதை சொல்கிறேன். இதில் தம்பி கொஞ்சம் தம்பி இங்கே கொஞ்சம், ஒரு கிறிஸ்தவ வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு. அவங்க பிள்ளைங்க எல்லாமே அவங்க அப்பா அம்மாவுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்களாம் கிறிஸ்மஸ்க்கு. அப்போது அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம், வீட்டில் இருக்க பிள்ளைங்க ஒரு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து பாக்கெட் மணி, உங்கள் அப்பா அம்மா காசு கொடுக்குறாங்களா ஸ்கூலுக்கு போகும்போது? ஏதாவது வாங்கி சாப்பிட்றது கொடுக்குறாங்களா காசு? இல்லையா? பிஸ்கட் வாங்குறதுக்கு உங்கள் அம்மா அந்த அம்மா 2 ரூபா கொடுத்தாங்களா அன்றைக்கி? எனக்கு தெரியுமே, நான் பார்த்தேனே நீ 2 ரூபா வாங்கிட்டு வர்றது. அந்த உங்கள் வீட்டுக்கு உங்கள் அந்த முனையில் இருக்கிற கடையில் நீ மிட்டாய் வாங்கி சாப்பிட்டதை நான் பார்த்தேனே. சரி, ரைட். எனக்கு இப்படி தெரியுமா? அதுக்கு தான் அங்கி போட்டுன்னு இருக்கிறேன் நான். சரி, நல்ல கவனிங்க. எல்லாம் என்ன பண்ணா, கிறிஸ்மஸ் வருது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா கொடுக்குற காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சாங்க. அவங்க 3 பிள்ளைங்களில் கடைசி தம்பி, பெரியவன் ஒரு பையன், 2வது பொண்ணு, 3வது ஒரு தம்பி.
கிறிஸ்மஸ் டைம் வந்துச்சு. இந்த சின்ன பையன் என்ன பண்ணான்னா, அவன் கூட படிக்கிற ஒரு தம்பிக்கு வந்து ஏதோ பேனா தொலைஞ்சிச்சு, ஜாமெட்ரி பாக்ஸ் தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு, ஜாமெட்ரி பாக்ஸ்ன்னு என்ன தெரியுமா? தெரியும்ல? யூஸ் பண்ணியிருக்கியா? ரைட், வெரி குட். அது என்ன பண்ணிட்டான், காணும்னு சொல்லி, தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இவன் சேர்த்து வச்ச பணத்துலேருந்து அதை ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்துட்டான். இப்போ திடீர்னு இந்த அவங்க அக்கா அண்ணன் சொன்னாங்க, நம்ம கிறிஸ்மஸ்க்கு அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும். இவன் கையில் என்ன கிடையாது, காசு இல்லை. நல்லா கரெக்டாக சொன்னீங்க, கையில் காசு இல்லை. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, கோயில் போயிட்டு வந்துட்டாங்க அப்பா அம்மா. அப்பா அம்மா கிஃப்ட் கொடுக்கணும்ல. பெரிய பையன் போய் ஒரு கிஃப்ட் கொடுத்தான். அவன் தங்கச்சி அவளும், டேடி மம்மி இந்தாங்க உங்கள் கிறிஸ்மஸ் கிஃப்ட்டுன்னு சொல்லி விஷ் பண்ணி கிறிஸ்மஸ் கிஃப்டை கொடுத்தான். வாங்க வாங்க, ப்ளீஸ் கம், ப்ளீஸ் கம். சேர் சேர் போடு, நல்லா கவனிங்க. மூணாவது அந்த பையன் வந்து யோசிச்சான், என்னடா அக்கா வாங்க, சேர் இருக்குங்க உட்காந்து வாங்க, ஜபான்ட்டி அப்படி உட்காந்துருவாங்க, சேர் இருக்குதுவாங்க. சோஃபி வேக இப்படி வாங்க உட்காந்து. நல்லா கவனிங்க. அவங்க அப்பா அம்மா வந்து முதல் பையன், அவங்க அப்பா அப்பா நிற்கிறாங்க. முதல் பையன் மூத்த பையன் கிஃப்ட் கொடுத்துட்டான். சின்னவனும் என்ன பண்ணுறா, சின்னப்பா அடுத்த தங்கச்சியும் கிஃப்ட் கொடுத்துட்டான். இப்போ அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, இவன் என்ன கிஃப்ட் கொடுப்பான், உங்கள் வீட்டில் பண்ணுவீங்கல்ல, அக்கா என்ன பண்ணுவா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேடிக்கை பார்க்குறாங்க. இவன் என்ன பண்ணா, ஓடி போய் கிச்சனுக்கு போனான், சமையல் அறைக்கு போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணான் தெரியுமா, ஒரு முறத்தை எடுத்துகிட்டு வந்தான். என்னது முறம்? உங்கள் வீட்டில் முறம் இருக்குதா? ரைட்டு. அந்த முறம் எடுத்துகிட்டு வந்து அவங்க அப்பா முன்னாடி வச்சுட்டு அந்த முறத்தில் ஏறி உட்காந்தாங்க. அவங்க அப்பா அம்மாட்ட என்ன சொன்னான், நான் வந்து என்னையே உங்களுக்கு பரிசா தரேன்னு சொன்னான். கிஃப்ட் என்ன சொல்கிறான், என்னையே உங்களுக்கு நான் பரிசா தரேன்னு சொல்லி கொடுத்தான். அவங்க அப்பா அம்மா அப்படியே அவனை கட்டி அணைச்சி பிடிச்சி என்ன ஆச்சுன்னு கேட்டப்போ அவன் சொன்னான், இந்த மாதிரி எனக்கு பணம் வாங்க கையில் பணம் இல்லை, அப்புறம் நான் யோசித்தேன் இதான் நல்ல கிஃப்ட்டுன்னு சொல்லி. இதுதான் ஏசாமி நமக்காக பண்ணார். கடவுள் நமக்காக என்ன பண்ணார், இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அவருடைய ஒரே பையனை நமக்காக கொடுத்துட்டார். அதுக்கு தான் நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம். கிறிஸ்மஸ் வந்து கிஃப்ட் கொடுக்குற ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனால் கிறிஸ்மஸ் எப்போதுமே நம்ம என்ன யோசிக்கணும்னா, கடவுள் நமக்காக எப்படி வந்தார், இயேசுவின் வழியாய் ஒரு குழந்தையாய். எங்கே பிறந்தார் ஏசாமி சொல்லுங்கள்? பெத்லஹேம். சரி, மாட்டு தொழுவத்தில் நீங்கள் போய் அங்கே 2 மணி நேரம் உட்காருவீங்களா? மாட்டு தொழுவத்தில் மூக்கு பிடிச்சிடுவீங்க. கரெக்ட் தானே? எஸ் ஆர் நோ? எஸ். அங்கே தான் ஏசாமி பிறந்தார். இதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்களும் நானும் கடவுளை போல மாறணும். நீங்களும் நானும் கடவுளை போல மாறணும். அதனால தான் இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நம்ம கிஃப்டை கொடுக்குறோம். எதுக்கு கொடுக்குறோன்னா, கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் இல்லையா? இப்போது அப்படின்னா நம்ம ஏசாமியினுடைய பிறந்த நாளை என்ன பண்ணுறோம், கொண்டாடுகிறோம். பிறந்த நாள் கொண்டாடும்போது, ஏசாமி பிறந்த நாள் கொண்டாடும்போது நம்மள ட்ரெஸ்ஸு, புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம். ஏசாமிக்கு ஏதாவது செய்கிறோமா? அப்போ எப்படி ஏசாமி பர்த்டே கொண்டாட முடியும்? இப்போ உங்கள் பர்த்டேக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா இல்லையா?
கொடுக்குறாங்க. அப்போ ஏசாமி பிறந்தப்போ gift என்ன பண்ணோம்? நம்மளும் ஏசாமிக்கு gift கொடுக்கணும். கொடுக்கணுமா இல்லையா? பெரியவங்களும் சொல்லுங்க, கொடுக்கணும். என்ன gift கொடுக்க போறீங்க? அந்த சின்ன பையன் பண்ண மாதிரி ஏசாமி என்ன பண்றார்? நம்மையே கொடுக்க, நீங்களும் நானும் நம்மையே ஏசாமிக்கு கிஃப்டாக கொடுக்க கற்றுக்கணும். சரிங்களா? எனவே இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் நீங்கள் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏசாமியுடைய பிறந்த நாளை நான் கொண்டாடுகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கு நான் என்ன gift கொடுப்பேன்? அப்போ ஏசாமி என்ன சொல்கிறார் தெரியுங்களா? எனக்கு gift வேண்டாம், இல்லாதவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, gift கொடுங்க. எனக்கு வேண்டாம். ஆனால் உங்களைப் போல பிள்ளைகள் பெரியவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, gift கொடுக்கும்போது தான் எனக்கு சந்தோஷம் சொல்கிறேன். எனவே அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்மஸை நாம் கொண்டாட கடவுள் நம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி வழி நடத்துவாராக. உங்களுக்கு நாங்கள் gift கொண்டு வந்திருக்கிறோம். ஆனாலும் கிஃப்டை பெறும் நீங்களும் நானும் இந்த கிறிஸ்மஸ்க்கு யாராவது ஒரு ஏழைக்கு நான் ஏதாவது, என்னை விட வயது குறைந்த, அதாவது வசதி குறைந்த ஒருத்தருக்கு நான் ஏதாவது கொடுக்கணும். செய்வீங்களா? செய்வீங்களா? சரி, ரைட், ஓகே. இதை செய்ய கடவுள் நம் ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துவாராக. எனவே கிறிஸ்மஸ் என்பது எப்படிப்பட்ட திருவிழா? அன்பின் திருவிழா. என்ன திருவிழா? அன்பு, அன்பின் திருவிழா, பகிர்வின் திருவிழா. கடவுள் நமக்கு ஏசாமியை கொடுத்தாரு. ஏசாமியை நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறார். அந்த இயேசுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? எனவே அதை மனதிலே வைத்து இந்த கிறிஸ்துமஸ் காலத்துக்குள் கடந்து வர கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் துணை புரிவாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் நமக்கு இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் இந்த இறை செய்தியும் நமக்கு கொண்டு வந்த இஞ்சி மேத்யூ ஐயா அவர்களுக்கு நம்முடைய அன்பான நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு சிறப்பான ஒரு செய்தி ஐயா அவர்களை நமக்கு கொண்டு வந்தார். இந்து நான் அந்த மனமை திருச்சபையாக நாங்கள் இதுக்கு ரோட்டுக்கு அப்படியே ரோடு கிராஸ் பண்ணிங்கன்னா இந்த கடும்பாடின் என்ற ஒரு மிஷன் பிளேஸ் அங்கே நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். அங்கே பார்த்திங்கன்னா பேசிக்கலி அங்கே ஃபுல்லி ஐடல் வர்ஷிப் தான் அங்கே ரொம்ப ஜாஸ்தி, விக்கிரக ஆராதனை ரொம்ப ஜாஸ்தி. அந்த இடத்திற்கு நாங்கள் திருச்சபையாக அனைத்து ஞாயிற்றுக்கிழமையும் மத்தியானம் மார்னிங் இங்கே சர்வீஸ் முடிச்சிருக்கப்போ மத்தியானத்துக்கு மேலே நாங்கள் அங்கே போய் ஊழியம் பண்ணுறோம். ஸோ அங்கே கிட்டத்தட்ட 90 சில்ட்ரன்ஸ் அங்கே இப்போ எங்கள் கூட எப்போவுமே நாங்கள் சண்டே ஸ்கூல் நாங்கள் நடத்துகிறோன்னா எங்கள் கூட கேதர் ஆவாங்க. ஸோ அவங்கள வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேரண்ட்ஸ் நாங்கள் கொண்டு வர ஸ்டார்ட் பண்ணுறோம். யூஸ்வலி அவங்க குழந்தைங்களை விட்டுட்டு பேரண்ட்ஸ் இப்போதைக்கு இன்னும் அந்தளவுக்கு ஜாயின் பண்ணலை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் நாங்கள் இந்த ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அதனால் எங்கள் மனமை திருச்சபை எங்கள் குருசேகரமாக நாங்கள் இந்த ஒரு மிஷன் ஃபீல்டு நாங்கள் அடாப்ட் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதற்காக உங்களை ஜெபிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுதும் கூட நாங்கள் கோடம்பாக்கம் குருசேகரத்தின் வாழ்த்து செய்தி கொடுப்பதற்காக நம்முடைய செயலர் ஐயா அவர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த கால நினைவுகளை 26 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள நினைவுகளை ரெவரண்ட் ஜான்சன் ஜெபக்குமார் ஐயா அவர்கள் நம்முடைய பகிர்ந்து கொண்டார்கள். வாலிபராக இருந்த காலத்திலே ஊழியம் செய்து வந்தவர்கள் என்று சொன்னார்கள். அவர்களை குறித்து நானும் சொல்லதான் ஆக வேண்டும். அவர் 25வது ஆலயம் கட்டியிருக்கிறேன்னு சொன்னார். அவருக்கு ஒரு கிருபை உண்டு. கால் மிதிக்கும் தேசமெல்லாம் அவருக்கு ஆண்டவர் சொந்தமாக்கி கொடுத்து விடுவார். இந்த சர்ச்சுக்கு இப்போ ஒரு சேர்மனாக இருக்கார். நிச்சயம் இங்கேயும் ஒரு ஆலயம் அவர் முயற்சியில் கட்டிடுவார், எனக்கு தெரியும். ஸோ அந்த ஆண்டுடைய கிருபை. அவருக்கு முதலாவது திருச்சபை அந்த பெரிய வைப்படு நமக்கு கட்டினது. நம்முடைய கிராம சுவிசேஷத்தின் மூலமாக கட்டப்பட்ட 3வது திருச்சபை அந்த பெரிய வைப்படு. முதலாவது அருங்குன்றம் கட்டினோம், 2வது பாலமங்கலம் கட்டினோம், 3வது பெரிய வைப்படு கட்டினோம். பெரிய வைப்படு கட்டும்போது பல போராட்டத்தின் மத்தியிலாம் கட்டினோம், மறக்கவே முடியாது. அந்த ஆலயம் கட்டுமான பணி நடைபெற்று கொண்டிருக்கும்போது கடைசி நாட்களிலே அந்த லைட்டிங் மற்றெல்லாம் பண்ணுறதுக்காக நானும் என்னுடைய கூட ஆட்களோடு சேர்ந்து 2 நாள் அங்கே போய் தங்கியிருந்தேன் அந்த கிராமத்தில். அந்த தங்கியிருந்த நாட்களில் சரியான மழை பெய்து கொண்டிருக்கும்போது எங்களுடைய கண் எதிரே அந்த வயல்கிட்ட ஒரு கொடையை பிடிச்சி 2 பேர் இருந்தாங்க.
அந்த இடி விழும்போதே அந்த கொடையின் வழியாக இடி விழுந்து அங்கேயே 2 பேரும் கருகி மரித்தார்கள். அந்த இரவு நாங்கள் அங்கே இருந்தோம். அது என்னால் மறக்கவே முடியாது. ஆனாலும் நாம் யாரும் சோர்ந்து விடவில்லை. தொடர்ந்து அந்த வேலைகளை முடித்துவிட்டு எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது, 1999ஆம் ஆண்டு ஐயா, அது மார்ச் மாதம் 3ஆம் தேதி திறக்கப்பட்டது. கரெக்டாக மார்ச் 3. எனக்கு அந்த 3 நல்லா ஞாபகம் இருக்குது. அதுக்கு பிறகு நம்ம இடையில போயிருக்கோம். நமக்கு அது 3வது திருச்சபை. அது மட்டுமல்ல, ஐயா அவங்க ஏரியா சேர்மனாக இருக்காங்க. கடந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் பேசும்போது நானும் அந்த மீட்டிங்கில் இருக்கும்போது பேசணும். இதில் ஒரு ஆலயம் மட்டுமல்ல, ஒரு ரிட்ரீட் சென்டர். இந்த இடத்துல வந்து போகிறவங்களுக்கு நம்முடைய சிஎஸ்ஐ மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்கும் என்று அதை ஆலோசித்திருக்கோம். அதுக்காக ஜெபியுங்கள். கடவுள் சித்தமானால் அதுவும் சேர்த்து இங்கே கட்ட வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். ஏன்னா நமக்கு தேவை இந்த இடங்களில். இங்கே இருக்கிற நம்முடைய ரெவரண்ட் ஜெரின் ஐயா அவர்களை நான் மறக்க முடியாது. அவர் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகும்போது நானும் அந்த கமிட்டியில் இருந்தோம், ஐயா அவர்களும் நாங்கள் இருந்தோம், 2 பேரும் இருந்தோம். செலக்ட் ஆன அடுத்த வாரமே ஒரு வருஷமாக நம்ம வந்து கிராமம் போகணும்னு நினச்சோம், ஆனால் இடம் கிடைக்கல. அப்போ வந்து ஐயாட்ட கேட்டேன், நீங்கள் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். 3வது வாரம் அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு. உடனே நம்ம ஐயாட்ட போய் சொன்னோன்னே அது எனக்கு தெரிஞ்ச, நம்ம ஐயரை பொறுத்தல எல்லா இடமே அவர் தெரிஞ்சது. இதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப தெரிஞ்ச திருச்சப்ப நம்ம போயிடலான்னு சொல்லி உடனேயே 3வது ஞாயிற்றுக்கிழமை அந்த 20ஆம் தேதி நம்ம வந்தோம். அன்று முதல் இந்த ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒரே ஒரு காரியம் சொல்லி தான் முடிக்க வேண்டும். 3 அந்த நம்முடைய ஆலயத்தில் கட்டப்பட்டது பெரிய வைப்படும் 3வது ஆலயம் 3ஆம் தேதி திறந்தோம். 3 காரியங்கள் சொல்ல வேண்டும். கோடம்பாக்கம் எப்படிப்பட்ட ஒரு திருச்சபை, திருச்சபையில் எப்படி இருக்க வேண்டும்? முதலாவது பயணிக்கும் திருச்சபையாக இருக்க வேண்டும். அது கோடம்பாக்கம். சாம்சன் ஜெயராஜ் அவங்க அந்த ஐயா புஷ்பராஜ் ஐயா காரியத்திலிருந்து நம்ம அந்த ஊழியத்தை நாம் தொடர்ந்து கோடம்பாக்கத்தில் வெளியில் சென்று ஒரு பயணிக்கும் திருச்சபையாக நாம் இருக்கின்றோம். 2வது பயன்படும் திருச்சபையாக இருக்க வேண்டும். அதிலும் நாம் சாட்சியுள்ள திருச்சபையாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால், சேகர செயல் என்ற முறையிலே திருச்சபை மக்கள் நீங்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய முயற்சினால், உங்களுடைய ஒத்துழைப்பினால் தான் இதையெல்லாம் நாம் செய்திருக்கின்றோம். 3வதாக ஒரு திருச்சபை பகிர்ந்தளிக்கும் திருச்சபையாக இருக்க வேண்டும். அதுதான் நாம் இன்றைய தினம் செய்கிறோம். நாம் பெற்ற இன்பங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பது, அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இந்த 3 காரியங்களையும் செய்யக்கூடிய திருச்சபைகள் இருக்குமானால் சென்னை பேராயத்திலே ஆலயம் இல்லாத இடமே இருக்காது. எல்லா இடங்களிலும் ஆலயம் எழுப்பப்பட்டுவிடும். எனவே அதற்காக ஜெபிக்க வேண்டும். இதுவும் எதிர்காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாக மனமையும் அமைய வேண்டும் என்கிற எங்களுடைய ஆசை. நாம் விண்ணப்பிப்போம், ஜெபிப்போம். ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு திருச்சபை குடும்பம் சொன்னாங்க, ஒரு சிறிய தொகைக்கு ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு. ஸோ ஒரு 10 நாள் இப்போ கடந்த முறை வந்தப்போ இங்கே தேவை என்ன கேட்டப்போ சேர்ஸும் உட்கார பாயும் தேவைன்னு சொன்னீங்க. உடனே அதை தகவலை சொன்னோம். அந்த குடும்பத்தில் தேவையான அளவுக்கு 20 சேர்ஸ், அது மாதிரி 8 பாய் இந்த திருச்சபை மக்களுக்காக ஒரு திருச்சபை குடும்பத்தினர் வாங்கி கொடுத்தாங்க. பெயர் சொல்ல விரும்பவில்லை. அந்த குடும்பத்தினரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதிரி அநேக காரியங்களை நாம் நம்முடைய திருச்சபை மக்கள் இணைந்து செயல்படணும். இந்த நாளிலும் கோடம்பாக்கத்திலிருந்து ஆயர் தலைமையிலே எங்களோடு வந்த திருச்சபை மக்கள், கோடம்பாக்க திருச்சபை மக்கள் அத்தனை பேருக்கும் மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய பொருளாளர் அவர்களும் இப்போது உள்ளே வந்துவிட்டார். எனவே அவரும் வந்துவிட்டது மகிழ்ந்த மகிழ்ச்சி. எனவே தொடர்ந்து இந்த மனமை கோடம்பாக்கம் உறவு தொடர்ந்து நிலைத்திற்கு ஆண்டவர் அருள் புரிவாராக. உங்கள் அனைவருக்கும் பரிசுகள் இருக்குது. ஆயர் அவர்கள் அறிவிக்கும் போது வழங்கப்படும். நம்ம அந்த சேர்ஸை ஆண்டவருடைய ஆலய பயன்பாட்டிற்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அருமை ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேளையிலே கோடம்பாக்கம் உயிர்த்தெழுந்த மீட்பர் ஆலயத்தினுடைய எங்கள் சேகர ஆயருக்காக, செயலர், பொருளர், நிர்வாக குழுவினருக்காக, சுவிசேஷ குழுவினருக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். முகம் தெரியாத பல கிராமங்களிலே ஆத்ம ஆதாயத்தை செய்யவும், ஆண்டவருக்கு பிரியமான பணிகளை இம்மட்டுமாய் செய்வதற்கு நீர் அவர்களை பேராய குடும்பத்தில் கோடம்பாக்கம் திருச்சபை வல்லமையாய் நீர் பயன்படுத்துகிற கிருபைகளுக்காக நன்றி.
இப்பொழுதும் மணமை ஆலயத்திற்கு ஆராதிப்பதற்கென்று சேர்ஸ் வேண்டும் என்று சொன்னபோது அருமையான குடும்பத்தார் உள்ளத்தின் ஆழத்தில் கர்த்தர் தந்த ஏவுதலின்படியாக கொடுத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பெற்றுக்கொள்கிற நாங்களும் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலய பயன்பாட்டிற்காக இந்த சர்ச்சை பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவரே தொடர்ந்து உம்முடைய திருப்பணி விடைக்கு உம்முடைய வழிபாட்டிற்கு இது உதவியாயிருக்க கிருபை தாங்க. இதை பயன்படுத்துகிற நாங்களும் ஆண்டவரே குடும்பத்தின் மக்களுக்கு, திருச்சபைக்கு நன்றி உள்ளவர்களாயிருக்க கிருபை தாங்க. இதை கொடுத்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து இதற்குரிய வல்லமையான இரட்டிப்பான நன்மையை தந்து குடும்பத்தின் மக்களை கனப்படுத்துங்க. ஆண்டவரே, கொடுத்த கரத்தையும் பெற்றுக்கொள்கிற எங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலமாய் வேண்டுகிறோம் பிதாவே. ஜவானா ஜவானா சாரி
இன்னும் 12 வயசா? 12 வயசுக்கு தானே கேட்டாங்க, போக வேண்டியதானே? தயவு செய்து அமைதியா இருக்க. பெயர் வாசிக்கிறப்போ அந்த குடும்பத்தார் வந்து பரிசுகளை வாங்கி செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அக்கா கொஞ்சம் அக்கா 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 கொஞ்சம் சுமதி, குட்டி சுமதி. லோகநாதன் பச்சையம்மாள் இருக்காங்களா? வரல. சாந்தி இல்ல இல்ல. சரிங்க. வேலன் மஞ்சு, மஞ்சு. லட்சுமி, செல்வி, ராணி. எங்கள் திருச்சபையின் மூலம் அதற்கும் மூத்த அம்மா மிஸ்ஸஸ் ஜெபா ஜான்சன் ஆண்டி அவர்கள் முன்பாக வந்து இந்த சாரி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். செம்பருத்தி, ராணி வந்துட்டீங்களா? கலையரசி, குப்பு, செண்பகம்,
வரலீங்களா? விஜயா, கன்னியம்மாள், பொன்னி, முருகம்மாள், மஞ்சு, பரமேஸ்வரி இருக்கீங்களா? பரமேஸ்வரி, லட்சுமி, சுரேஷ், நந்தினி, முருகன், லட்சுமி, முத்துலட்சுமி. அவங்க வரல. யார்? வசந்தி, மஞ்சு, அஞ்சலி, செல்வி, சகுந்தலா, கன்னியம்மாள், தேவி, பெண்கள் ஐக்கிய சங்க செயலாளர் திருமதி எலிசபெத் முன்பாக வந்து கொடுக்கவும். பத்மா, தீபா, சாந்தி, அந்த குள்ளம்மா பாட்டி வர சொல்லுங்க. அந்த பாட்டியம்மாவுக்கு ஒரு சாரி கொடுத்துருங்க. அது பாட்டியம்மா வராங்க பாருங்க. சரி. யாராவது விடுபட்டிருந்தால் தயவு செய்து ஜெரின் ஐயர் அவர்களை நீங்கள் அணுகலாம். இது முடிச்ச பிறகு சரி, யாருக்கும் இல்லைன்னு சொல்லவே மாட்டோம், அதுக்காக சொல்கிறேன். சரி, அடுத்தபடியாக ஆண்கள் பெயர்கள் விக்டர் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், அவங்க வந்து வாங்கிக்கணும். இங்கே வந்திருக்கிற ஆண்கள், இந்த திருச்சபை சார்ந்த ஆண்கள் முதல்ல வந்துருங்க. குடும்பத்திற்கு ஒருவர் வந்திருக்கிறதாக சொல்கிறாங்க. நீங்கள் பெண்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஆண்களுக்கான ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். லோகநாதன் வந்திருக்கீங்களா? இல்லை, அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். மோகன் ஐயா வாங்க. வேலன், தேவராஜ்,
தங்கமணி, விஜய், மிஸ்டர் மதிசாம் அவர்களும் டாக்டர் ஜேக்கப் அண்ணா அவர்களும் மேலே வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வடிவேலு, வடிவேலு, தானப்பன், முருகேசன், முருகன், முருகன் கன்னியப்பன், முருகன் பொன்னி, 2 முருகன் இருக்கிறீங்க. செல்வம், மணி, சதீஷ், குப்பன், மணி, சுரேஷ், முருகன் லக்ஷ்மி, கார்த்திக், மாரிமுத்து, மிஸ்டர் சுரேஷ் அவர்களும் அனிதா அவர்களும் மேலே வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். அனிதாக்கா, விஜய். பேர் படிக்கிறவங்க மட்டும் முன்னாடி வாங்க. கன்னியப்பன், சங்கர், வினோத், வினோத் வாங்க. நவமணி பாண்டியன் ஆண்டி அவர்களும் மிஸ்ஸஸ் பீலாராஜன் அவர்களும் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். சுரேஷ், சுரேஷ், அர்ஜுனன், சிதம்பரம், மோகன், ரவி கன்னியம்மாள், ரவி, வேலாயுத்தம், நாகராஜ், தமிழ்ச்செல்வன், மிஸ்ஸஸ் பிரான்சிஸ் அவர்களும் மிஸ்ஸஸ் டெய்சி பிரான்சிஸும் முன்பாக வர முடியும். தாஸ், பாஸ்கர், திவா, மேலம், மேலம், லீலாக்கா கொஞ்சம் வாங்க. மணிராஜ் ஈஸ்டாசன் சுந்தர்ல மேல வாங்க ப்ளீஸ். ஆளுக்கு ஒருத்தர் யாருக்கு தெரியாது நான் சொல்லிடுறேன். ரொம்ப வயதானவர்கள் இந்த சாரி வேஷ்டி வாங்கினா கூட ரொம்ப வயதானவங்க ஒரு 5 பேர் முன்பாக வந்தா அவங்களுக்கு நாங்க இன்னொரு கிஃப்டும் கொடுக்க விருப்பப்படுறோம். வயசானவங்க இந்திராணி அம்மாள் வாங்க. கோடம்பாக்கத்துல இருந்து வந்திருக்கவங்க மற்றவங்களும் முன்பாக வந்து ஆளுக்கு ஒருத்தர் கொடுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு நீங்க வந்து கொடுக்கலாம். யாருடைய பெயரையும் நான் சொல்லணும் இல்லை, எல்லாரும் என்னுடைய சகோதரிகள் சகோதரர்கள் தான். ஆளுக்கு ஒருத்தர் வாங்க வாங்க வாங்க. ராஜ்குமார் நீங்க உட்காருங்கம்மா, நீங்க வாங்கிட்டீங்க. ஆளுக்கு ஒருத்தர் கொடுங்க. ஆளுக்கு ஒருத்தர் கொடுப்பாங்க. எல்லாரும் வாங்க தயவுசெய்து நம்ம கோடமா வந்துடுவாங்க. வரீங்களா ஜீவமணி அம்மா? வரீங்களா ஜீவமணி அம்மா? ஜீவமணி அம்மா வாங்கம்மா வாங்க. சாந்தி மேரி வாங்க. சாந்தி மேரி வாங்க.
பத்மாவதி வாங்க 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 வாங்கம்மா. ஜீவமணி அம்மாள் வாங்க. பத்மா வாங்கிக்கங்க. அம்மா நீங்க வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. அம்மா அது ஜீவமணி அம்மா, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வயசானவங்க, அது வராங்க. இன்னும் இருக்குது, இருங்க, இன்னும் பிரைஸ் இருக்கு, போயிடாங்க. இந்த வரிசை வரீங்களா? வாங்க வாங்க மிஸ், தயவுசெய்து வந்து வாங்குங்க. இன்னொரு 4 பேருக்கு இருக்கு, வாங்க. எஸ்தர் அம்மா வாங்க. இருக்கு, வாங்க. ஒரு 6 பேர். எஸ்தர் அம்மா வாங்க வாங்க. அம்மா இவங்கெல்லாம் வாங்கிட்டாங்க, வாங்காதவங்களுக்கு கொடுங்க. சரி இவங்களுக்கு கொடுங்க. இருக்குது, வந்து வாங்கிக்கோங்க. வாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று வாங்கி கொடுங்க. நீ ஒன்று கொடு. வாங்க எஸ்தர் அம்மா வாங்க. அதை பாருங்க, அது வராங்க. இன்னும் அவங்களுக்கு யார் ஜோதி மாறன் வரல, வாட்சன் வரல, வந்தீங்களா? சோஃபி மேடம் வரீங்களா? ஜீவன் சொல்லிட்டேன், வாங்க. மஸ்ட வாங்கிக்கிறீங்களா? நீங்க எழுந்து வாங்க. சரி பாட்டிக்கு தான், நீங்க வந்து வாங்கி போயிருங்க. வாங்க வந்து வாங்கிக்கோங்க. பாஸ்கரையா உங்க மாமியார் கொண்டு வாங்கி கொடுத்துருக்கேன், வயசானவங்களுக்கு. வாங்க வாங்கி கொடுங்க. இவர் எங்களுடைய வில்லேஜ் மியூசிக் கன்வீனர் மிஸ்டர் ஜீவன் குமார். இவரை நம்பிதான் நாங்கெல்லாம் இருக்கிறோம். சிஸ்டர்ஸ் நீங்க என்ன வாங்குறதாலும் வாங்கிக்கலாம். வாங்க 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 சிஸ்டர் வாங்க. ஒரு பெட்ஷீட் கொடுங்க, பெட்ஷீட் கொடுத்துருங்க. வாங்க உங்களுக்கு பெட்ஷீட் பாருங்க, வாங்கிக்கங்க. பெட்ஷீட் வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. போங்க வாங்கிக்கங்க. வாங்க சிஸ்டர். செல்வாக்கு வாங்கி இருக்கணும் தானே, நீங்க எழுந்து வர மாட்டேங்கிறீங்க. சரி செல்வியா அம்மா இந்த நீங்க என்ன கொடுங்க. இப்பொழுது நம் மத்தியில் இருக்கும் ஆயர்கள் கனப்படுத்தப்படுவார்கள். ஒரு நிமிஷம். மாமா இந்த திருச்சபையின் ஆயர் ரெவரன் ஜெர்லின் ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய பரிசை நம்முடைய ஆயர் அவர்கள் வழங்குவார்கள். ஏரியா சேர்மனும் பெருங்குளத்து குருசேகர் ஆயர், அது மட்டுமல்ல என்னுடைய நீண்ட நாள் நண்பருமான ரெவரன் ஜான்சன் ஜெபக்குமார் அவர்கள் கனப்படுத்தப்படுவார்கள். கரங்களை தட்டுங்கள், கரங்களை தட்டுங்கள். இந்த திருச்சபையின் நாம் மாதந்தோறும் வரும்போதெல்லாம் நம்மை வரவேற்கின்ற அருமையான டேவிட் அங்கல் அவர்களை கனப்படுத்துவார் என்பதை தெரிவிக்கிறேன். இந்த திருச்சபையின் பொருளாளர் ஒண்ணுமே பண்ண முடியாது. மிஸ்டர் விக்டர் அவர்கள், எனக்கு தெரியும் அந்த அருமை. மிஸ்டர் விக்டர் அவர்கள் பிறகு கனப்படுத்தப்படுவார்கள். செயலர் அவர்கள் வரவில்லை என்றாலும் அவர்களை நாங்கள் கனப்படுத்த விரும்பினோம். பொருளாளர் அவர்கள் அவர்களுடைய பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். திருச்சபை மூப்பர் திரு இருதயராஜ் அவர்கள் வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சபை மூப்பர் எங்க இருக்காங்க? திருச்சபை மூப்பர். சரி, அதை டேவிட் அனாச்சிட்ட கொடுத்துருவோம் அங்கிள்கிட்ட. நீங்க கொடுத்துருங்க சார். அக்கா
ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். பாடுங்க எல்லாரும். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். சிஸ்டர் பாட மாட்டீங்களா? சரி. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழ் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அவரோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அதனால நமக்கு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை நம்ம எப்பயும் இடைவிடாம பற்றி கொண்டு ஒருவரை ஒருவர் நேசிச்சு அன்பா இருக்கணும். அதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற மகா பெரிய உன்னதம். ஜெபிக்கலாமா? ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஒரே அன்புக்குரிய கோடம்பாக்கம் திருச்சபை நிறைய மக்களே, உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி மீண்டும் ஒருவரை வரவேற்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இப்படி ஒரு நிகழ்வை கடவுளின் கிருபையினாலும் உங்களுடைய ஒத்துழைப்பாலும் மிக நேர்த்தியை நீங்கள் நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் கடவுளை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்த கொடுத்த கோடம்பாக்கம் திருச்சபையினுடைய ஆயரையா அவர்களை எங்கள் சேகரத்தின் சார்பிலும் திருச்சபையின் சார்பிலும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் செயலர் ஐயா அவர்கள் தொடர்ந்து எல்லா மிஷன் ஃபீல்டு எப்பெல்லாம் வராங்களோ மேக்சிமம் அவங்களும் வந்துடுறாங்க. ஐயா அவர்களுக்கும் சேகரத்தின் சார்பிலும் திருச்சபையின் சார்பிலும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மோடு இணைந்திருக்கிற பொருளர் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க நாங்களும் கட்டாயம் உங்களோடு இணைந்திருப்போம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை முன்னதாக வரும்படியாக அழைக்கிறோம். காட்வின் ஐயா பொருளர் ஐயா அவர்களை முன்னதாக வரும்படியாக அழைக்கிறோம்.
மிஷன் கன்வீனர் அண்ணன் அவர்களை முன்னதாக ஒருமுறை, ஜீவன்குமார் அண்ணன் அவர்களை முன்னதாக ஒருமுறை அன்போடு அழைக்கிறோம். ஆமா. தேங்க்யூ ஐயா. தலைகளை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். சின்ன பிள்ளைங்க பாடுறீங்களா? வாங்க, யார் ரெடியா இருக்கிறீங்க மேல வாங்க. பாடுறீங்களா? சரி, இவங்க எல்லாம் நாம் போய் சண்டே ஸ்கூல் நடத்துகிற இடத்துல உள்ள பிள்ளைகள் அவர்கள் பாட விரும்புகின்றார்கள், அதை நம்ம தடுக்க விரும்பவில்லை. முன்னால் வந்து பாடுபடி கேட்டுக்கொள்கின்றேன். பரவாயில்ல, இருக்கிறவங்க வச்சு பாடுங்க. இவ்வளவு தூரம் வந்து பெரிய காரியம் மறப்படாது. பாப்பா இப்படி இல்லை, இப்படி ஸ்டேடியம் இல்லை பாப்பா. அக்கா இப்படி இப்படி நிற்க சொல்லுங்கள. இங்க பார்த்து பாடுங்க. அப்படி இல்லைங்க, கரெக்டா இருக்கு. இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. நானே மோஷோக போக போறேன் நானே, இயேசுவோட செல்ல பிள்ளை நானே, மோஷோக போக போறேன் நானே. நீ வாரியா, என் கூட வாரியா, நீ உன்னை தாரியா. நீ வாரியா, என் கூட வாரியா, இயேசு சாமிக்கு நீ உன்னை தாரியா. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. யார் அந்த இயேசு நான் பார்க்க போறேனே, சண்டே ஸ்கூலுக்கு நான் போக போறேனே. பிள்ளைகள் பாடியதை பாட்டு நாம் கேட்டு மகிழ்ந்தோம். இதை பயிற்றுவித்தவர்களை நாம் பாராட்ட வேண்டும். டாக்டர் ஜென்சி முன்னாலவா, அமித்ஷா 2 பேர், அமித்ஷா மேல வாங்கம்மா. ஏன்னா மாதந்தோறும் வந்து படிச்சு கொடுக்குறது அவங்க. ஸோ அவங்களே நம்ம பாராட்ட வேண்டும். நம்முடைய ஆயிரவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போத்துவார்கள். வேற யாரும் இல்லை சண்டே ஸ்கூல் எடுத்தவங்க இங்க நம்ம கூட வரல. யாரு? ஜெமிமா ஒன்று இல்லை. நீங்க வாங்க வாங்க, அதான் 3 பேர். சரி, 3 பேர் கூப்பிட்டு கவனிக்கலையா? அமித்ஷா, டாக்டர் ஜெசிந்தா, மிஸ்ஸஸ் ஜெமிமா. மிஸ்ஸஸ் டேசி பிரான்சிஸ். ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த அளவுக்கு அந்த பிள்ளைகள் மாசத்துக்கு ஒரு வந்தா கூட அந்த ஆண்டவருடைய பாடல்களை கற்று ஆண்டவருடைய நாமத்தை இந்த பகுதியில் மகிமைப்படுத்துகிறார்கள். எனவே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டோம். இப்போ மிஸ்ஸஸ் டேசி பிரான்சிஸ் அவர்கள், பிரான்சிஸ் எல்லாம் கை தட்டுங்க. தேங்க்யூ.
தலைகளை தாழ்த்தி நாம் பிரார்த்தனை செய்வோம். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்போதும் இருப்பதாக. ஆமென். சரி, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். Wish you all a Merry Christmas and a Happy New Year. God bless you, friends. Thank you. இவ்வளவு நேரம் பொறுமை காத்து இந்த நிகழ்வை நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பிலும் குருசேகத்தின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அமைதி காத்தமைக்கு நன்றி. நீங்கள் அமைதியாக உங்கள் இல்லங்களுக்கு செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அவங்க இருவரையும் நம்முடைய ஆயர் அவர்கள் கனப்படுத்துவார்கள். சாரிம்மா, அவங்க 2 பேரையும் மறந்துட்டேன். தேங்க்யூ. மணிராஜன் இல்ல ப்ரோக்ராம் எதுவும் கிடையாது. மாமா